அம்மா வந்து கட்டில படுத்திருந்தவங்க அப்படியே கீழே தவறி விழுந்துட்டாங்க. எலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்குங்கலாம் நான் நினைச்சே பார்க்கல. ரொம்ப துடிச்ச உடனே அப்புறம் நைட்டு 12 மணி 1 மணிக்கு எங்க அப்பாவுக்கு 90 வயசுல ஒரு ஆப்ரேஷன், பெரிய ஆப்ரேஷன் பண்ணாங்க. யாருமே பண்ணக்கூடாதுன்னாங்க. இடையில நான் ஒரு தடவ விழுந்துட்டேன். எனக்கு சரியாவே ஆகல எனக்கு தான். இவங்கலாம் குடுத்து வச்ச நம்ம வந்து சலீம் சார்ட்ட நான் பார்க்க முடியாம. என் பேரு ஐயப்பன். நான் தேவகோட்ல இருந்து வர்றேன். அம்மா வந்து கட்டில்ல படுத்திருந்தவங்க அப்படியே கீழே தவறி விழுந்துட்டாங்க. தவறி விழுந்த உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் எலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்குங்கலாம் நான் நினைச்சே பார்க்கல. ஒண்ணும் தெரியல. ஆனா வலியால துடிச்சாங்க. ஒரு உலையில ஒரு 6:30 மணி 7 மணி இருக்கும். நான் சரி மருந்து கால்ல மருந்து தடவி வச்சுட்டு வெளிய போயிட்டேன். திரும்ப வந்தோனே ரொம்ப துடிச்ச உடனே அப்புறம் நைட்டு 12 மணி 1 மணிக்கு அங்க தேவகோட்லயே எனக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு. நான் தேவகோட்ல இருந்து வரேன். அங்கேயே ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் எனக்கு சலீம் சார் வந்து எங்க அப்பாவுக்கு 90 வயசுல ஒரு ஆப்ரேஷன், பெரிய ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது யாருமே பண்ண மாட்டாங்க. பண்ணி அப்பா நல்லா இருந்தாங்க. 1 மாசத்துலயே நல்லா நடந்து எக்சர்சைஸ் பண்ற அளவுக்கு தன்னால உட்காந்து எந்திரிச்சு பண்ற அளவுக்கு நல்லா இதான். யாருமே பண்ணக்கூடாதுன்னாங்க. நான் சலீம் சார் சொன்னோனே அந்த தைரியத்துல பண்ணேன். சலீம் சார் தைரியத்துல பண்ணேன். உடனே எனக்கு அடுத்த ஞாபகம் சலீம் சார் ஞாபகமே வந்தது. உடனே நான் இங்க காரைக்குடி கேஎம்சி கூட்டிட்டு வந்தேன். சலீம் சார் இங்க தான் முன்னாடி அப்பாவை பார்க்கையில வந்து அவங்க தனியா பிரைவேட்டா வச்சிருந்தாங்க. நான் சொல்றது 12, 13 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணது. சலீம் சார் இங்கே வந்து நைட்டு அட்மிட் பண்ணேன். நைட்டு அட்மிட் பண்ண உடனே நல்லா வந்த உடனே நல்லா கவனிச்சாங்க. கவனிச்ச உடனே எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து டாக்டர் ஒப்பீனியன் கேட்டாங்க. உடனே நைட்டு அட்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. மறுநாள் அம்மாவுக்கு சுகரு, ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால வந்து எல்லா டாக்டரும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்தந்த பிரிவு டாக்டர் வந்து எல்லாம் செக் பண்ணாங்க. செக் பண்ணி எல்லாம் அப்புறம் சுகரு எல்லாம் எல்லாம் குறைச்சிட்டு கரெக்ட் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க சார். ஆப்ரேஷன் பண்ணி ஒரு நாள் அந்த இதில் வச்சுருந்தாங்க. உள்ளே ஐசியூ வச்சுருந்தாங்க. அடுத்து வார்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. வார்டுக்கு கொண்டு வந்ததுலேருந்து ஹாஸ்பிட்டலில் வெறும் சார்னு இல்லை, எல்லாமே ஸ்டாஃப்லேருந்து நர்ஸ்லேருந்து எல்லாம் சிரிச்சவங்கத்தோட எல்லாம் நல்லா கவனிப்பு வந்து நல்லா கவனிக்கிறாங்க. எல்லாருமே யாரையுமே குறை சொல்ல முடியாது. க்ளீன் பண்ணுறவங்கலேருந்து இருந்து அதாவது மொத்தத்தில் சொல்ல போனோம்னா கேண்டீன் முதற்கொண்டு அவ்வளோ சூப்பராக நல்லா கரெக்டாக வச்சுருக்காங்க. கேண்டீனில் நல்லா சீப்பாகவும் இருக்குது. நல்லா பேஷண்ட்டுக்கோ யாருக்குமே எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் ரொம்ப காரம் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் எதையுமே குறை சொல்ல முடியாது. நான் இங்கே தேவட்டில் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம்லாம் வந்து யாராவது கீழே வந்து நான் உடனே நான் சிலிண்டரை கொண்டு போவேன் சார், சிலிண்டர்கிட்ட கொண்டு போங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இடையில இவ்வளவு பேருக்கு நான் சொல்கிறேன், இவ்வளவு பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இடையில நான் ஒரு தடவை விழுந்துட்டேன். நான் வரேன் தானே சலீம் சார் இல்லை, அவங்க எங்கேயோ வெளியே போயிட்டாங்க. நான் போய் நான் பண்ணிட்டு வந்து எனக்கு இன்னும் அந்த காலு இன்னும் எனக்கு சரியாவே ஆகலை. எனக்கு இன்னும் அது எனக்கு அமைய மாட்டேங்க. மற்றபடி நான் யாருக்கு சொன்னாலும் இங்கே சலீம் சார் வந்து நல்லா சரி வந்துடா. எனக்கு இன்னும் அந்த கால் இன்னுமே சரியா வரல. இது அவங்கெல்லாம் கொடுத்து வச்ச நம்ம வந்து சலீம் சார்ட்ட நான் பார்க்க முடியாம. நல்ல கவனிப்பு, நல்ல இது, முழு திருப்தி. காரைக்குடி கேஎம்சி மருத்துவமனை. முன்பதிவிற்கு 9688222044.